மீண்டும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கிடைத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்தை குறித்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வதோடு, கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் சிந்தித்த அதே தலைப்பின் கீழ் மிகுதியான காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க போகின்றோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பரிசுத்த வேதாகமம் இருந்தாலும் அந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் குறித்து போதகர்மார் கற்றுக் கொடுக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, ஒவ்வொரு பிரசங்கங்களும் ஒவ்வொரு பிரசங்கங்களுக்கு இடையிலே இருக்கின்ற சில முரண்பாடுகள், சில வித்தியாசங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சில நேரத்திலே நாங்கள் ஒரு பிரச்சனைக்குள் தள்ளப்படுகின்றோம். எது உண்மை, அப்படி இல்லாவிட்டால் எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சங்கடத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகின்ற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்து என்ற ஒரு வசனம். அது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்து நலமாய் தோன்றுகிறதை இறுக பிடித்துக் கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நல்லதை தெரிவு செய்து நாங்கள் வைத்துக் கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிறதை நாங்கள் விட்டுவிட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த சோதித்து பார்க்கிற விடயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் உரியதாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நான் சொன்ன காரியத்தை உங்களுக்காக முன்பாக வைத்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகவே நான் இப்பொழுது செய்திக்கு கடந்து செல்லுகின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே ரட்சிப்பை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். ரட்சிப்பை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். ரட்சிப்பு என்றால் என்ன? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் எங்களுடைய வாயினாலே பிரயோகிப்போமாக இருந்தால் அந்த வார்த்தையை விளக்கி சொல்லக்கூடியதான அளவிலே அதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோமா? நாங்கள் அப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்வோமாக இருந்தால் எபிரேயர் 9 அதிகாரம் 28வது வசனமும் 1 பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனத்திலேயும் சொல்லுகின்றபடி இனிமேல் கிடைக்க போகின்ற ஒரு ரட்சிப்பு சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் இப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ரட்சிப்புக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற ரட்சிப்புக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்கின்ற காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2 அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகின்றபடி ரட்சிக்கப்படுகின்றவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கின்ற வசனத்துக்குரிய பொருள், அப்படி இல்லாவிட்டால் அர்த்தம், அதனுடைய விளக்கம் என்ன என்று நாங்கள் சிந்தித்தோம். அதை குறித்து மீண்டும் ஒரு சிறு விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டு அதன் பின்பதாக மிகுதியான காரியத்துக்கு நான் கடந்து செல்லுகின்றேன். இந்த பாவ உலகத்திலே ஒரு பாவியாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும் அறியாத ஒருவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த நான் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். அந்த வசனம் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதன் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த தீர்மானம் தான் என்னுடைய முழு வாழ்க்கையையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே ஒப்படைப்பது. அதன் பின்பதாக நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தேன். என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு பெற்றுக் கொண்டேன். அவருடைய தூய இரத்தத்தினாலே நான் முழுவதுமாக கழுவப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன். அதன் பின்பதாக அவருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது. அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்திலே அமர்ந்து கொள்ளுகின்ற அந்த உரிமையை, அந்த ராஜா என்கின்ற ஸ்தானத்தை, தலைவர் என்கின்ற ஸ்தானத்தை நான் அவருக்கு கொடுத்தேன். இந்த காரணங்கள் நிமித்தமாக என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே, நான் செய்த பாவத்துக்கு நியமிக்கப்பட்ட மரண தண்டனையிலே இருந்து நான் விடுதலை பெற்றிருக்கின்றேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். இது என்னுடைய கிரியையினாலே எனக்கு கிடைத்த ஒரு பலாபலன் அல்ல. இது தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே எனக்கு கிடைத்த பலாபலனாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் ரட்சிப்பு. இப்படி ரட்சிக்கப்படுகின்றவர்களை, இப்படி மனம் திரும்புகின்றவர்களை தான் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதை குறித்து தான் நாங்கள் தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போவது, நாங்கள் பெற்ற ரட்சிப்பு அப்படி இருக்கத்தக்கதாகவே இன்னொரு ரட்சிப்பு சம்பந்தமாக வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பை குறித்துதான் இந்த நாளிலே நாங்கள் விளக்கமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களாக இருந்தால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே முதல் பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஏற்பட வேண்டிய ஒரு திசை திருப்பத்தை குறித்து தான் இந்த இடத்திலே இந்த வேத வசனம் சொல்லுகின்றது. ஒரு பாதையிலே நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் அந்த பாதையிலே தொடர்ந்து நடந்து போவதை நிறுத்தி நாங்கள் திசையை மாற்றின திசையிலே நாங்கள் போவதற்கு தீர்மானிக்கின்றோம். அப்படியாக இருந்தால் நாங்கள் போய்கொண்டிருந்த அந்த பாதை என்ன? அதுதான் நாங்கள் விரும்புகிறபடி வாழ்வதற்கு தெரிவு செய்து கொண்ட பாதை. அந்த பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தம் எங்களுடைய காதுகளிலே தொனித்தது. அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவிமடுத்தபடியினாலேதான், அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த படியினாலேதான் எங்களுடைய அந்த பாதையை நாங்கள் தொடர்ந்து நடந்து செல்வதை நிறுத்திவிட்டு திசையை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். நாங்கள் அந்த திசையை மாறி இப்பொழுது எந்த பாதையிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்கின்ற அந்த வாழ்வின் பாதையிலே நடப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானம் செய்திருக்கின்றோம். ஆகவே இனிமேல் நான் வாழப்போவது என்னுடைய விருப்பத்தின் படி அல்ல, என்னுடைய ஆசையின் படி அல்ல. இனி நான் வாழப்போவது எல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின் படி. ஆகவேதான் நான் போய்கொண்டிருந்த பாதையில் இருந்து என்னுடைய பாதையை என்றைக்கு திசை திருப்பினேனோ அதுதான் என்னுடைய மனம் திரும்புதலின் நாள். என்னுடைய மனதை நான் திருப்பிக் கொண்ட நாள் அதுதான். ஆகவே அந்த நாளை நாங்கள் மறக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொண்ட நான் அந்த புதிதாய் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த நாட்களிலே அநேகர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவண்ணமாக தேவன் மனிதனுக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறைந்து அழித்து விட்டார். இனிமேல் எங்களுக்கு நியாய பிரமாணம் தேவையில்லை. இனிமேல் எங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனை தேவையில்லை. எங்களுக்கு அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் போதும். இன்றைக்கு நாங்கள் வாழ்வது அவருடைய கிருபையினாலே என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பிரசங்கிக்கின்ற சில போதகர்மாரை எனக்கு சந்திக்க கிடைத்தது. இதை குறித்து அவர்களோடு நான் கதைத்தேன். ஆனால் அவர்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த சில வசனங்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கமானது எனக்கு திருப்தியை அளிக்கவில்லை. என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், என்னுடைய கொள்கை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு நீ இப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருப்பாராக இருந்தால், ஒரு கட்டளை கொடுத்திருப்பாராக இருந்தால், ஒரு நியாயமான பிரமாணத்தை கொடுத்திருப்பாராக இருந்தால், அது அந்த மனிதனுடைய வாழ்வின் நன்மைக்கே. ஆகவே அவன் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நாங்கள் மனம் திரும்பின பிறகு, அந்த தெய்வத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. இப்படி இருக்கத்தக்கதாக நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தை தேவையில்லை, ஆண்டவருடைய நியாய பிரமாணங்கள் தேவையில்லை, ஆண்டவருடைய கற்பனைகள் இனி எனக்கு தேவையில்லை என்று நான் எப்படி சொல்ல முடியும்? வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கின்றவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் அதை குறித்து பேசாமல் இருப்பது நல்லது. அதை குறித்து நாங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் அமர்ந்திருந்தால், அமைதியாயிருந்தால் தேவன் எங்களை ரட்சிப்பார். ஆகவே மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் என்று சொல்லுகின்ற வார்த்தையை சற்று விளக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த நான் என்னுடைய விருப்பத்தின்படி தொடர்ந்து வாழ மாட்டேன் என்கின்ற ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன். அப்படியாக இருந்தால் நான் யாருடைய விருப்பத்தின்படி வாழப் போகின்றேன்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழப் போகின்றேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனம் திரும்பின பின்பு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திசையை நான் திருப்பிக் கொண்ட பின்பு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு நான் அமைதியாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அமைதியாய் இருத்தல், அமர்ந்து இருத்தல் என்று சொல்வது மீண்டும் எங்களுடைய பழைய வாழ்க்கையின்படி நாங்கள் வாழக்கூடாது என்பதுதான். ஆகவே நான் மனம் திரும்பின பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதற்குள் நான் வாழும் பொழுது தேவன் என்னை ரட்சிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் என்னை மீட்கின்றவராக இருக்கின்றார். அவர் என்னை விடுதலை செய்கின்றவராக இருக்கின்றார். இயேசு ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நான் நீதிமான்களுக்காக வரவில்லை. அப்ப நீதிமான்கள் என்றால் யார்? ரோமருடைய புஸ்தகம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை கேட்கின்றவன் நீதிமான் அல்ல, நியாய பிரமாணத்தின் படி செய்கிறவனே நீதிமான். ஆகவே இந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுவது, இல்லாவிட்டால் தேவனுடைய இந்த கற்பனையை மீறுவது, தேவனுடைய இந்த வார்த்தைகளை மீறுவதுதான் பாவம். ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை
கடைபிடித்து நடக்கின்றவர்களுக்காக வரவில்லை. அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்காக அவர் வரவில்லை. அவர் முழுக்க முழுக்க வந்தது பாவிகளுக்காக. இயேசு சொல்லுகிறார், ஒரு வைத்தியன் வருத்தத்தோடு இருக்கிறவனுக்கு வேண்டியதை அல்லாமல் சுகத்தோடு இருக்கிறவனுக்கு ஒரு வைத்தியன் தேவையில்லை. ஆகவே நான் வந்தது நல்லவர்களுக்காக அல்ல, நான் வந்தது நீதிமான்களுக்காக அல்ல, நான் வந்தது ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்காக அல்ல, நான் வந்தது எனக்கு என்னுடைய வசனங்களை மீறி நடக்கிறவனுக்காக, நான் வந்தது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்காக. ஏன் வந்தேன் என்றால் அவனை ரட்சிப்பதற்காக வந்தேன். யார் நீதிமான்களாய் இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய பக்கத்துக்கு இந்த பாவியான மனுஷனை சேர்த்து கொள்ளும்படி நான் வந்தேன். அவனுக்கு தன்னுடைய சுய கிரியையினாலே இந்த பக்கத்துக்கு வர முடியாது. ஏனென்றால் அவன் பாவம் செய்து விட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த தண்டனையை அவன் தனக்கு உரிமையாக்கி கொண்டான். அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் எனக்கு மாத்திரமே உண்டு. ஆகவேதான் நான் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து அவனுக்காக அவன் பெற வேண்டிய தண்டனையை என் மீது நான் சுமந்து கொண்டு என்னுடைய கிருபையினாலே என்னுடைய இரக்கத்தினாலே அவனுடைய குற்றங்களை நான் மன்னித்து அவனை விடுதலை செய்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த அந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, அவன் புதிதாய் பிறந்த அந்த புது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவனுடைய கடமை. ஆகவே அந்த மனிதன் இந்த பரிசுத்த வாழ்வை எப்படி காத்துக் கொள்ளலாம் என்றால், சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்படுகின்றது, வாலிபன் தன்னுடைய வழியை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சுத்தம் பண்ணி கொள்ளுவான், எப்படி சுத்தம் பண்ணி அதை காத்துக் கொள்ளுவான்? தேவனுடைய வசனத்தின்படி நடப்பதினாலேயே, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதினாலேயே. அப்ப அந்த வசனம் அழியவில்லை என்று அது உறுதிப்படுத்தப்படுகின்றது. மத்தேயு 24 அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய சரீர மரணத்தை குறிக்கின்றது. ஆகவே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நான் மனம் திரும்பின பிறகு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நான் விடுதலை பெற்ற பிறகு, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் ஒரு விஷயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருத்தல் என்று சொல்வது ஆண்டவருடைய வசனத்திலே தங்கி இருத்தல் என்று பொருள். அப்ப ஆண்டவருடைய வசனம் உயிருள்ளதா இருக்கிறபடியினால், ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் இருக்கின்ற ஒன்றா இருக்கிறபடியினால் அந்த வசனத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அந்த வசனத்திலே நான் நிலைத்திருந்தால்தான், அந்த வசனத்திலே நான் நிலைத்திருந்தால்தான் ரட்சிக்கப்படுவான். நாங்கள் தியானிக்க போறோம் அந்த ரட்சிப்பு சம்பந்தமாக தான். இப்பொழுது முதலாவது ரட்சிப்பை விளங்கி கொண்டோம். வேதம் சொல்லுகின்ற மற்ற ரட்சிப்பை குறித்து இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகின்றோம். 1 யோவான் 2 அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 2 அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள்
உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்தோம். மின்சாரத்தை குறித்து எங்களுக்கு தெரியும். மின்சாரத்தை தொட்டால் மின்சாரம் அடிக்கும் என்று நாங்கள் தெரிந்து தொட்டாலும் மின்சாரம் எங்களை தாக்கும். நாங்கள் தெரியாமல் தொட்டாலும் அது எங்களை தாக்கும். நெருப்பு இருக்கிறது, நெருப்பை தொட்டால் சுடும் என்று எங்களுக்கு தெரியும். நெருப்பை தொட்டால் சுடும் என்று தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அதே போல பாவம் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் தெரிந்து பாவம் செய்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்தான், நாங்கள் தெரியாமல் பாவம் செய்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்தான். வேதம் வேறொன்றையும் சொல்லவில்லை. ஆகவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன் உங்களுக்கு, நாங்கள் எங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் எங்களை விட்டு நீக்கி அவருடைய இரத்தத்தினாலே அவர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தார் என்று நான் சொன்னேன். இந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்தபடியினாலே எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை என்னை விட்டு நீங்கி விடுகின்றது. இனி நான் அந்த பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் இனி அந்த தண்டனைக்கு சொந்தமானவன் அல்ல. இப்பொழுது நான் அதிலே இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதிலே இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றதுக்காக நீங்க கையை ஏற்ற வேணா, உங்களுடைய உள்ளத்தில் அது உங்களுக்கு உறுதியா இருக்குமாக இருந்தால் மாத்திரம் கையெழுத்தி சொல்லுங்க, நான் உண்மையாக பாவ மன்னிப்பு பெற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லது. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் உங்களை சபையில சேர்த்து வச்சிருக்கிறார். இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே பாவ சுபாவம் இல்லையா? பாவ சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறதா இல்லையா? பாவம் செய்யும்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யும்படி எத்தனிக்கவே பட இல்லையா? பாவம் செய்யும்படி உங்களுக்குள் ஒரு உணர்வு வரவே இல்லையா? பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? பவுல் இதை குறித்து சொல்லுகிறார். நான் நல்லவனாயிருக்க விரும்புகிறேன், நான் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அந்த விருப்பத்தை நான் செய்யாமல் நான் விரும்பாததை செய்கின்றேன். அப்படி செய்வது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற அந்த பாவ சுபாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப பவுல் சவுலா இருந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். சவுல் மனம் திரும்பின பிறகுதான் பவுலாக மாறினார். இந்த பவுலாக மாறின பிறகு, அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் அந்த தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கின்றேன். அப்படி செய்வது நான் அல்ல, எனக்குள் இருக்கின்ற பாவமே. நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் உண்மையாகவே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்குரிய தண்டனையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மன்னிப்பு தந்து விட்டார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனிமேல் அந்த மரண தண்டனை எங்களுக்கு கிடைக்காது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே பாவ சுபாவம் இல்லையா? யோசித்து பாருங்கள். பாவம் செய்யும்படியான உணர்வுகள் உங்களுக்குள் இல்லையா? அப்படி இருக்குமாக இருந்தால் ஏன் அது இருக்கின்றது? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த பாவ சுபாவத்திலிருந்து இன்னும் நாங்கள் விடுதலையாக்கப்படவில்லை. அது இன்னும் எங்களுடைய உடம்பிலே தான் இருக்கின்றது. அது இன்னும் எங்களுக்குள் இருக்கின்றபடியினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் பாவம் செய்கின்ற சுபாவம் எனக்குள்ளே வருகின்றது. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் எனக்குள் இல்லாதபடியினால் அந்த பாவ சுபாவங்கள் வரும் பொழுது நான் பாவம் செய்து விட்டேன். இப்பொழுது அந்த பாவம் செய்யாதபடி ஒன்று என்னை தடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த சுபாவம் பாவம் செய்யும்படி எனக்குள்ளே வந்தாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்ற இன்னொரு பிரமாணம் எனக்குள் இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். ஆண்டவருடைய வசனத்தை மீறாதே என்று சொல்லுகின்ற ஒரு பிரமாணத்தை எனக்குள்ளே நான் காண்கின்றேன். அந்த பிரமாணம் என்னவென்றால் அதுதான் எனக்குள்ளே என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இயேசுதான் அந்த தடை. அந்த பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற அந்த பிரமாணம், அந்த தடை யார் என்றால் இயேசு கிறிஸ்துதான். அதுதான் பாவம் செய்யாதபடி எங்களை தடை செய்கின்றது. நான் அந்த பிரமாணத்தையும் மீறி பாவம் செய்வேனாக இருந்தால் என்னை பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய வசனத்தை, அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த உணர்த்துதலை நான் தட்டி கழித்து விட்டு மீண்டும் நான் பாவம் செய்வேனாக இருந்தால் நான் மீண்டும் அந்த தண்டனையை எனக்கு உரிமையாக்கி கொள்ளுகின்றேன். இயேசுவினுடைய கிருபை என்னவென்றால், இயேசுவினுடைய இரக்கம் என்னவென்றால், நான் திருப்பியும் பாவம் செய்த அந்த தண்டனையை நான் பெற்றுக்கொண்டாலும் அந்த மன்னிப்பு என்பதை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதுதான் அந்த கிருபை, அதுதான் அந்த இரக்கம். அது இருக்கிறபடியினால் தான் நாங்கள் மீண்டும் அறிக்கை செய்கிறோம், மீண்டும் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் ஏன் மீண்டும் பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை, அந்த இரக்கம் இன்னும் இருக்கின்றபடியினால் தான். பேதுரு இயேசுவின் இடத்திலே கேட்டான், ஆண்டவரை 3 முறை மன்னித்தால் போதும் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், 3 முறை அல்ல, அதிகமாகவே நீ மன்னிக்கலாம். ஏனென்றால் நாங்கள் அந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதலால் நாங்கள் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, மனம் திரும்புவதற்கு அநேக சந்தர்ப்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஆண்டவருடைய கிருபை, இதுதான் ஆண்டவருடைய இரக்கம். ஆனால் மறந்து போகக்கூடாதது ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை எதற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் கீழ்ப்படியாமைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் கீழ்ப்படியாமைக்கு அடிமைகளாக இருக்கின்றீர்கள். பாவ சுபாவம் எனக்குள் வரும் பொழுது ஆண்டவர் அதை தடுக்கின்றார். எனக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகின்றார். எனக்குள்ளே இருந்து நான் அதையும் பொருட்படுத்தாமல் நான் பாவம் செய்வேனாக இருந்தால் நான் மீண்டும் பாவத்துக்கு அடிமையாக போய்விடுகின்றேன். நான் மீண்டும் அந்த மரண தண்டைக்கு உள்ளாகி விடுகின்றேன். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது எபிரேயருடைய புஸ்தகத்திலே,
அந்த வேத வசனத்தை அதில் உள்ளபடியே வாசிப்போம். எபிரேயருடைய புஸ்தகத்திலே மன்னிக்க வேண்டும், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பிரியமானவர்களே, இது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தான் தெரிந்து கொண்ட தாசர்களுக்கூடாக பேசின வார்த்தை. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி சொல்லுகிறேன், இந்த நியாய பிரமாணங்கள் ஒளிந்து போயிட்டா, தேவனுடைய இந்த திருவார்த்தைகள் ஒளிந்து போயிட்டா, தேவனுடைய இந்த கற்பனைகள் ஒளிந்து போயிட்டா, நாங்கள் என்னத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆகவே மிகவும் மிகவும் தேவன் தந்த ஞானத்தை பாவித்து வேதத்தை நன்றாக ஆராய்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு கொடுக்க போகின்ற அந்த 2வது ரட்சிப்பு என்னவென்றால், அப்படி இல்லாவிட்டால் அந்த முழுமையான ரட்சிப்பு என்னவென்றால், எங்களுடைய இந்த சரீரத்திலே இருக்கின்ற அந்த பாவ சுபாவத்தை எங்களை விட்டு பிரிப்பதுதான் அந்த ரட்சிப்பு. நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று விட்டோம், அந்த பாவத்துக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையிலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். ஆனால் பாவ சுபாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் யாராவது சொல்வீர்களாக இருந்தால், நான் மனம் திரும்பின பிறகு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாவ சுபாவம் எனக்குள்ளே இல்லை, அப்படி பாவம் செய்வதற்குரிய உணர்வுகள் எனக்கு வருவதில்லை, அந்த ஆசை எனக்கு வருவதில்லை என்று நான் உங்களை நம்பவே மாட்டேன். அப்படியாக இருந்தால் நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவ தூதர்கள். நீங்கள் தேவ தூதர்கள் என்றால் இங்கே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் அங்கே இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்குள்ளே அந்த சுபாவம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் தான் பூமி உங்களை வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் இந்த பூமி உங்களை தள்ளிவிடும், இந்த பூமி உங்களை வைத்திருக்காது. அப்படி தள்ளிவிட்டால் உங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பது பரலோகம் மாத்திரமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது தனக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இவ்வண்ணமாக சொல்றது: வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே.
அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிறது வானத்துக்குரிய மேனியா? நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, நாங்கள் தான் பாவத்துக்குரிய தண்டனையில் இருந்து விடுதலை பெற்று விட்டோமே. இப்பொழுது நமக்கு இருக்கிற மேனி வானத்துக்குரிய மேனியா? இல்லையே. யாரால சொல்ல முடியும் எனக்கு இப்ப இருக்கிறது வானத்துக்குரிய மேனி அப்படி? என்ன யாரும் சொல்ல முடியாது. 42வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எது விதைக்கப்படுது? எது விதைக்கப்படுது? இது விதைக்கப்படுற வார்த்தையை நான் கற்றுக்கொண்டதே ஏற்கனவே இலங்கையிலே பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தின் அவர்கள் பாவிக்கின்ற வார்த்தைகளிலே இருந்துதான். சாதாரணமாக நாங்கள் சொல்வது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை புதைக்க வேண்டும் என்று. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் பாவிக்கின்ற வார்த்தை நாங்கள் அவர்களை விதைக்கிறோம் என்பதுதான். ஆகவே அதை விதைக்கிறோம், விதைக்கப்படுதல் என்ற அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த 42வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு மனிதன் அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகின்றான். அவன் மரிக்கும் பொழுது அழிவுள்ள மேனி விதைக்கப்படுகின்றது. பாவ சுபாவத்தோடு கூடிய அந்த சரீரம் விதைக்கப்படுகின்றது. ஆனால் உயிர்த்தெழும் பொழுது அந்த பாவ சுபாவம் இல்லாமல் தான் அந்த சரீரம் உயிர்த்தெழுகின்றது. அதுதான் அந்த சரீரத்திலே ஏற்படுகின்ற மாற்றம். அந்த சரீரத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் அதுதான். 44வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த பாவ சுபாவம் இந்த சரீரத்திலே இருக்கும் பொழுது அதற்கு பேர் அது ஜென்ம சரீரம். இந்த பாவ சுபாவம் என்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு கலற்றப்படுதோ அகற்றப்படுதோ அன்றைக்கு அந்த சரீரத்துக்கு பேர் ஆவிக்குரிய சரீரம். 51வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்ப அந்த அழிவை இதுவரைக்கும் மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது எது? அவனுடைய சரீரத்திலே இருந்த அந்த பாவ சுபாவம், அந்த கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் தான் அந்த அழிவை கொண்டு வந்தது. இந்த மூன்றும் அந்த சரீரத்தை விட்டு கலற்றப்படும் பொழுது, இந்த சுபாவம் அவனை விட்டு அகற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த சரீரம் அழிவில்லாததாக எழுந்திருக்கும். ஒரு மறுரூபம் அங்கே கொடுக்கப்படுகின்றது. 53வது வசனத்தை பாருங்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். எது இது? இந்த சரீரம். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையையும் தரித்து கொள்ளும். 54வது வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? உயிர் தழும்பின இந்த சரீரத்துக்கு இனிமேல் மரணமே கிடையாது. அந்த மரணம் விழுங்கப்பட்டது. அப்படி அந்த வார்த்தை நிறைவேறும்படி அது நடக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்க பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர்
இயேசுவினால் மாத்திரமே பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும், ரட்சிப்பு கொடுக்க முடியும். அந்த அதிகாரம் அவருக்கு மாத்திரமே இருக்கிறது என்கின்ற வார்த்தை உங்களுடைய செவிகளிலே எட்டினது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள், அல்லாவிட்டால் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஒரு பாவி என்று உணர்த்தப்படுகிறீர்கள். நீங்கள் செய்த பாவங்களுக்காக, நீங்கள் செய்யாத பாவங்களுக்காக அல்ல, நீங்கள் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக நீங்கள் இப்பொழுது மன வருத்தப்படுகிறீர்கள், நீங்கள் மனஸ்தாபப்படுகிறீர்கள். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு நான் அறிக்கை செய்தால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு இயேசு தருவார் என்று நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த இயேசுவின் இடத்தில் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த மன்னிப்பு என்கின்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஆண்டவரே, இனிமேல் நான் அந்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்ய மாட்டேன் என்று உம்மோடு செய்து கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து, உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்கி, அவர் தன்னுடைய தூய இரத்தத்தினாலே, பாவம் இல்லாத இரத்தத்தினாலே உங்களை அவர் சுத்திகரிக்கின்றார், உங்களை கழுவுகின்றார். இப்பொழுது நீங்கள் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைக்கு சமானமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். நீங்கள் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே இருந்து விடுதலை பெற்றவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய திருச்சபையிலே இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தை அவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களாக இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே வந்தாலும், அந்த பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தாலும், அந்த பாவத்தை செய்யும்படியான ஆசைகள் உங்களுக்குள்ளே வந்தாலும், அதை தடுக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், அதை தடுக்கின்ற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பாவ சுபாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். யாக்கோபினுடைய புஸ்தகம் சொல்லுகிறபடி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். இப்படியாக உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்வை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்ந்து வருகின்ற காலத்திலே உங்களுடைய சரீரத்தின் மரணத்துக்கு நீங்கள் முகம் கொடுக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய சரீரம் விதைக்கப்படுகின்றது பூமிக்குள்ளே, அப்படி இல்லாவிட்டால் புதைக்கப்படுகின்றது. இயேசு வரும் நாள் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு வரப்போகின்றார். அவருடைய வருகை தாமதமாவதற்கு காரணம் அவர் சொன்ன வாக்கு தத்தம் அல்ல. இந்த பூமியிலே ஒவ்வொரு பாவியான மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கின்றது. ஆகையால் தான் நாங்கள் இந்த காலத்தை கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்று நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வக்கீலாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். எந்த நாளும் அவர் அப்படி இருக்க போவதில்லை. அவர் நீதிபதியாக வரப்போகின்றார். அவர் வரும் பொழுது அவருக்குள்ளே மரித்த நீங்கள் எந்த சரீரத்தோடு உயிர் தள்ள போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். எப்படி உயிர் தள்ள போகிறீர்கள்? அந்த ஜீவன் எந்த சரீரத்துக்குள்ளே மீண்டும் புகப்போகிறது? பாவமுள்ள சரீரம் விதைக்கப்பட்டது. அவர் வரும் பொழுது நாங்கள் உயிர் தருவோம். ஆனால் அந்த பாவ சுபாவத்தோடு இருக்கிற சரீரத்தோடு அல்ல. அந்த சரீரத்திலே இருக்கின்ற பாவ சுபாவம் கலற்றப்படும். அந்த பாவ சரீரத்திலே இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம் கலற்றப்படும்.
அந்த பாவ சரீரத்தில் இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அகற்றப்படும். அதை செய்யக்கூடிய அதிகாரமுடைய வல்லமையுடைய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் அதை செய்யும் பொழுது பாவ சுபாவம் அற்ற அந்த சரீரம் உயிர்த்தெழும். இந்த அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த சாவுக்கேதுவாகிய சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். இனிமேல் அந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை. அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அது மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டு விட்டது. அது வானத்துக்குரிய மேனியாக மாற்றப்பட்டு விட்டது. இனிமேல் பாவம் ஆளாது. இனிமேல் பாவ சுபாவம் இல்லை. இனிமேல் பாவ எண்ணங்கள் வராது. இனிமேல் பாவ ஆசைகள் வராது. பாவம் இல்லை. பாவத்தை எல்லாத்தையுமே ஒழித்து விட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த ரட்சிப்பு தான் எபிரேயர் 9:28 சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை தான் 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை தான் மத்தேயு 24:13 சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த அளவில் எனக்கு தெரிந்த சத்தியம் இதுதான். எனக்கு தெரிந்த உண்மை இதுதான். இதுவரைக்கும் என்னை பலப்படுத்திக் கொண்டு வருகிற தேவனுடைய வசனம் இதுதான். ஆனால் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இதை அறிவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உங்களை பலாத்காரப்படுத்தவில்லை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை, இதை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நான் மீண்டும் அந்த வேதவசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை இறுக பிடித்துக் கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இப்படி விளங்கக்கூடிய மாதிரி யாராவது பிரசங்கிப்பார்களாக இருந்தால், இப்படி 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 தெளிவாக கூடிய மாதிரி வேத வசனங்களை யாராவது சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா யாராவது இருப்பார்களாக இருந்தால் அந்த வசனங்களையும் நாங்கள் சோதித்தாராய்வோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, அநேக பிரசங்கங்களை கேட்டு குழப்பம் அடைந்திருக்கின்றேன். எது சரி எது பிழை என்று என்னால் நிதானிக்க முடியவில்லை. நீர் எனக்கு உதவி செய்யும். சரியானதை நான் அறிந்து கொள்ளக்கூடியதான அளவில் என்னுடைய கண்களை நீர் திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நிச்சயமாண்டவர் அதை செய்வார். இந்த வசனங்களை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.